ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய 17th ஆனிவர்சரி விலாகுங்க. நான் காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆண்டவனுக்கெலாம் நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்களோட நான் இதை செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 16 இயர்ஸ் கம்ப்ளீட்டட், 17th இயர் ஸ்டார்ட்ங்க. அன்றைக்கி காலையில் நான் உங்களுக்காக குழந்தை வந்து நல்லபடியாக ஸ்கூல் போயிட்டா. ஸோ அவளுக்கு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து சாப்பாடு கொடுத்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட்டில் வந்து நிறைய வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி அப்படி கொடுத்துருந்தேங்க. சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதை அவள் கொண்டுட்டு போயிட்டா ஸ்கூலுக்கு. அப்புறம் வந்து நான் அவங்களுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணது வந்து காலையிலே தோசை, தேங்காய் சட்னி. ஏன் ஸ்வீட் பண்ணலாக்கான்னு கேட்டிங்க நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு. ஏன் பண்ணலன்னா, ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க இல்லையா இவங்க, அதனால் நிறைய எங்கள் வீட்டில் வந்து லட்டு, காரச்சோ, அப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. ஆந்திரா முறுக்கு, சீவல், முறுக்கு எல்லாமே இவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹல்வா, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால நான் ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணாக்கி யார் சாப்பிட இருக்கா? நாங்கள் இவ்வளோ சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் டெய்லி. அதனால் நான் அன்றைக்கி ஸ்வீட்ஸ் எதுவுமே நான் பண்ணலை. ஜஸ்ட்டு நான் வந்து அவங்களுக்காக ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க இதில் நான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி ரோல் தான் பண்ணி கொடுத்தேன். எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி வந்து தேங்காய், வெள்ளைப்பூண்டு, ஒரே ஒரு சின்ன வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 பச்சை மிளகா, அவ்வளோதான். உப்பு போட்டு தாளசம் பண்ணி தேங்காய் சட்னி வந்து செஞ்சுருந்தேங்க. அன்றைக்கி இப்படி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தேன். நைட் வந்து டின்னர் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை எனக்கு இருந்தது. ஸோ நான் இவங்களை நல்லபடியாக ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு, அப்புறம் நான் வெளியில் போக வேண்டிய வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு நைட் நான் செஞ்ச டின்னர் வந்து இன்றைக்கி சாம்பார், அந்த ஐட்டம் அப்படி தான் செஞ்சு கொடுத்தேன். அப்படி தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு போச்சு. இவ்வளோ வருஷம் 16 இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது. ஆனால் நல்லபடியாக போயிடுச்சுங்க. அப்புறம் ரிமைனிங் டேஸ் ஒன்றும் இல்லையா, ஓடிட்டு இருக்கோம். ஓகேங்க. விஷ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் உடனே ரீப்ளை கொடுத்துட்டேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து இங்கே வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் நாங்கள் வந்து எல்லாருமே குழந்தைங்களுங்க ஆகட்டும், எங்கள் பில்டிங்லேயே நாங்கள் வந்து ஒரு குரூப் செட் பண்ணி வச்சுருக்கோம். பாய்ஸ் குரூப், கேர்ள்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதிலே நாங்கள் வந்து பர்த்டே விஷஸ், குழந்தைக்கு வந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்க ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணாலும் சரி, இல்லை எங்களுடைய ஆனிவர்சரி எதுனாலும் நாங்கள் அந்த குரூப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க. போட்டு நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவோம். அது ஒரு நல்ல ஒரு கேங். எங்களும் குரூப் வந்து வேறு மாதிரிங்க, சூப்பராக இருக்கும். அதனால் நமக்கு வந்து நம்ம யாருமே நமக்கு விஷ் பண்ணலையே, வைக்கலையேன்னு சொல்லி அந்த தாட்ஸ் யாருக்குமே இருக்காதுங்க. என்ன நடந்தாலும் குழந்தைங்க பர்த்டே எல்லாத்தையும் நாங்கள் இருப்போம். அதாவது செலிப்ரேஷன்ஸ் பண்ணால் போய் செலிப்ரேஷன்ஸில் வந்து போய் நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம். இன்கேஸ் செலிப்ரேஷன் பண்ணல, வெறுமனே விஷ் மட்டும் தான் கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் விஷஸ் பண்ணிடுவோங்க. குழந்தைங்க எல்லோரும் போவாங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜ் வர தானே பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்கே நம்ம பண்ண முடியுது? குழந்தைங்க அப்புறம் வந்து செப்பரேட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ என் பொண்ணு எடுத்துக்கிட்டால் பர்த்டே வந்து இத்தனை வருஷம் குழந்தைங்களோட செலிப்ரேட் பண்ணா, ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணா. இப்போ வந்து அவள் செப்பரேட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி, ஓகே, அவளுக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கோ, அது ஒன் டே, நீ மார்னிங் இருந்து நைட்டு என்னனாலும் பண்ணிக்கோ, நாங்கள் விட்டுறது. அவள் வந்து அங்கே போகணும்பா, இங்கே போகணும் அம்மா, அது வாங்கித்தாங்க. இப்போ குழந்தைங்க எல்லாம் மெக்டோனல்ட்ஸ், பர்கர் அந்த ஷாப்புக்கு தானே போய் எல்லாமே வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. சரி, ஓகேப்பா, அதே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். என்ன ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மிஞ்சி போனால் ஒரு 8 தான் வருவாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணி அவளை வந்து அவள் இஷ்டப்படி விட்டுறது. ஓகேடா, நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இங்கே எல்லாருமே அப்படி தான். இங்கே உள்ள குழந்தைங்க வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சுன்னா அவங்க வந்து வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க பர்த்டே வந்து நான் இப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரிடா, பண்ணிக்கோ. அடுத்த வருஷம் பாருங்கள், அது வேறு விதமாக மாறுது. ஓகே, பேசி வச்சுக்கிறாங்க. முதல்ல பர்த்டே வர்றதுக்கு முன்னாடியே வந்து பிளானிங் பண்ணுறாங்க. ட்ரெஸ் கோடு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க, வித்தியாசமாக பண்ணுறாங்க. நமக்கு பர்த்டேவே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. என்னுடைய நான்லாம் பிறந்த அன்றைக்கி எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சி எனக்கு வந்து ஒரு முத்தம் மட்டும் கொடுப்பாங்க, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து எங்கள் அப்பா வந்து பிரியாணிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குன்னு நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சால் எல்லாருமே தானே சாப்பிட போகிறோம். ஸோ அதனால ஜாலியாக இருக்கும். நமக்காக பண்ணோம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்காக பிரியாணி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான். அது ஒரு ஹாப்பினஸ். அதை வந்து வீட்டோடு நம்ம கொண்டாடுறோம். நம்ம பர்த்டே வந்து பிரியாணி, சிக்கன் 65 அப்படி போச்சு. இப்போ குழந்தைங்க பீஸா, பர்கர் அப்படி சாப்பிட்டு அவங்க பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பக்கா பிளானிங்க. அவங்களுக்குள்ளதெல்லாம் நல்லா இருக்குது. அவங்க பிளான் பண்ணுறது, அப்புறம் நோட் பேடில் எழுதுறது, எப்படி எப்படி செலிப்ரேஷன்ஸ் பண்ணணும் அதை போடுறது, நல்லா இருக்குங்க. நானே அவட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்டு இருக்கேன். ஓகே ஓகே இப்படி பிளான் பண்ணுமா அப்படின்லாம். ஓகே, நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நாங்கள் வந்து கிட்டி பார்ட்டிஸ் எல்லாம் வைப்போம். இப்போ எப்படின்னா அவங்கவுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ எல்லோரும் பிஸியாக இருக்கிறதுனால முடியல. ஓகே, என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லாங் வீடியோவும் பாருங்கள். லாங் வீடியோவில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு சொன்னால் சொல்லுங்கள். நான் 2 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், என்னுடைய ஆனிவர்சரி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். 2க்கும் எனக்கு நிறைய பேர் பார்த்து வந்து லைக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப லைக் பண்ணவங்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வேறு என்ன சொல்கிறது, லாட்ஸ் ஆஃப் லவ்ங்க, லாட்ஸ் ஆஃப் லவ். அப்புறம் அன்பை தவிர வேறு என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு? அவ்வளோதான். இது வந்து அவங்களுக்காக நான் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க ஃபில்லிங்காக வேணும், எனக்கு வந்து கரெக்டாக ஃபில்லிங்காக கொடுன்னு தான் கேட்பாங்க. தோசை அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கா இல்லையான்னு தெரியாது. நான் அதனால தான் அவங்ககிட்ட கேட்டேன், ஒரு சப்பாத்தி ரோல் கொடுக்கட்டா, தோசை போதுமா, வயிறு ஃபில்லிங்காக இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம தோசை இட்லி சாப்பிட்டு பழக்கமான ஆட்கள், டெய்லி சாப்பிட்டாலும் ஓகே நாங்கள் சாப்பிடுவோம். பட் அவங்க வந்து ப்ரெட் ஆம்லேட்டு, ப்ரெட் டோஸ்ட்டு, ஸ்டஃப் வெஜிடபிள்ஸ் இப்படி சாப்பிட்டே பழக்கம். அவங்க அப்படி கேட்பாங்க. அதனால் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட. என் குழந்தைக்கும் அந்த ஏதாவது ஸ்டஃப் பண்ணி தர்றது, ப்ரெட்டில் வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப் பண்ணி, இந்த கேரட் பொரியல்லாம் வைப்போம் இல்லையா, கேரட், கேப்சிகம், உருளைக்கிழங்கு எல்லாம் கரம் மசாலா போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு அதை வந்து நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தா என் பொண்ணு டோஸ்ட் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணுங்க. மேலே சீஸ் வச்சாலும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டிஃபன். அதை ரொம்ப லைக் பண்ணி அவள் சாப்பிடுவாள். அதுதான் அவள் கேட்பா. வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வைக்காமல் மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து கூட்டு மாதிரி பண்ணி வைக்கிறது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் மேக்ஸிமம் அவளுக்கு வந்து ரொம்ப கவர் பண்ணுறது அந்த வெஜிடபிள்ஸ் தான். ஏன்னா அவள் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றதாளா, அதனால் நான் செஞ்சு கொடுப்பேன் அவளுக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ என்ன செய்யணும்னு நினச்சிருக்கேன்னா, அவள் சுண்டல் அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அது வந்து கரம் மசாலாவில் செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்றா. அந்த சுண்டல் வந்து நம்ம ஊரில் செய்வோம் இல்லையா, வேக வச்சு அதை வந்து கடுகு வத்தல்லாம் தாள்சம் பண்ணி கொடுக்கறதுலாம் அவள் வந்து விரும்புகிறது கிடையாது. அதை செஞ்சு அவளுக்கு பழக்கம் கொடுக்கணும், செஞ்சு சாப்பிட்டு அவளுக்கு பழக்கப்படுத்தணும்னு ஒரு ஆசை. பார்க்கலாம். எல்லோரும் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அக்கா நீங்கள் வீசி வீசி சப்பாத்தியை வந்து அந்த ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்குக்கா, அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்பா இவ்வளோ நோட் பண்ணுவீங்க நான் நினச்சே பார்க்கலங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து சும்மா கேஷுவலாக நான் எப்போவுமே பேசுவேன். சிலது வந்து மெசேஜ் படி நான் பேசுவேன். எனக்கு யார் இப்போ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த விஷயத்தையும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உண்டு. பட் ரொம்ப டீட்டெயிலாக நான் போக மாட்டேன், கொஞ்சம் மேல்டாப்பில் தான் நான் பேசுவேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டீட்டெயிலாக பேசுங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் என்னுடைய அதாவது நீங்கள் ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிங்க, நம்ம ஊர்லேருந்து இங்கே வாரீங்கன்னு வைங்களேன். இங்கே நம்ம ஊருன்னு இல்லைங்க, திருநெல்வேலி சுற்றி இருக்கவங்க யாரோ, சிவகங்கையோ இல்லைனாக்கி திருநெல்வேலி இந்த சைட்லேருந்து வேறு ஊருக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். அப்போது வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், நீங்கள் வாழுங்க, அப் அண்ட் டவுன்ஸ் பாருங்கள். அப்போ தாங்க நான் எல்லாமே சொல்லிட்டேன்னா அது வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வாழ்ந்த மாதிரி இருக்காது. இப்போ எனக்கு 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய லைஃப்பில் நடந்த அப் அண்ட் டவுன்ஸ் தான் நான் சொல்ல முடியுமே தவிர, உங்கள் லைஃப்பில் நடக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் தாங்க பார்க்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. ஓகேவா?
அப்போ நம்ம லைஃப் வந்து மார்னிங் டு நைட் வரை கொண்டுட்டு போகணும் இல்லையா? அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் வாங்க, நீங்கள் கற்றுக்கிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இங்கே எமர்ஜென்சி புரியலை வைக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் எல்லோரும் பண்ணுற மெசேஜஸ்க்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். வீடியோலேயும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் வந்து உங்களுக்கு அப்போவுமே நான் டைப் பண்ணி கொடுத்துருவேங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நீங்கள் மறுபடியும் என்கிட்ட கேட்குறீங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? சில விஷயங்கள் வந்து நான் பட்டும் படாமலும் பேசுகிறேன். அது வந்து வேறு வழி இல்லை. நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் பேச முடியாது. ஏன்னா இது லைஃப், அதனால தான். ஓகேவா? சரி, புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக நான் பேசுகிறது எல்லாம் நல்லா கவர் பண்ணியிருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்கா இதை பற்றி தான் பேசுகிறாங்க, இதை பற்றி தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அதை புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு அதுவே எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி அப்படின்ட்டு நம்ம இப்படி நினச்சி தான் நம்ம பேசினோம் அப்படின்ட்டு. செம ஹாப்பி. லாங் வீடியோஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லாங் வீடியோஸ்க்கும் நிறைய டைம் எடுத்து ப்ளீஸ் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் இதுலேயும் நீங்கள் ஏதாவது கேட்கலாம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? அவங்களுக்கு வேண்டிய டிஃபன் வந்து டக்குன்னு நான் செஞ்சு கொடுத்துறேன். எனக்கும் பயங்கர பசி. அப்புறம் அடுப்பாங்கிற நிற்கவே முடியலங்க. நம்ம காலையிலே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் நிற்கும். அப்படி இருந்தும் வேர்த்து கொட்டுது. அவ்வளோ ஹீட்டு. நீங்கள் பாம்பே கிளைமேட்டை நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாதுங்க. 2 நாள் மழை பெய்யுது, டக்குன்னு வெயில் அப்படி கொளுத்துன்னு கொளுத்துது. அதுக்கப்புறம் டக்குன்னு மழை பெய்யுது. துணி இதில் தான் வெளியே உள்ள நம்ம மாற்றி போட வேண்டிய சிச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம். அதெல்லாம் எங்களை கிளைமேட்டை வந்து நம்மளை வந்து புரியவே மாட்டேங்குங்க. அதனால தான் இங்கேயும் காய்ச்சல், கஃப் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கும் என் ஃப்ரெண்டுக்கு இப்போ பயங்கர காய்ச்சலில் இருக்கா. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு குடிங்க. ஏன்னா நம்ம வந்து சென்னையில் தான் காய்ச்சல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ பாம்பேலேயும் வந்துட்டு. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் எல்லோரும். என்ன, எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ப்ளீஸ். அது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகேவா? ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அப்புறம் வந்து வண்டி ஓட்டும்போது உங்கள் கார்ட்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கிடுங்க. இந்த டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே பத்திரமா வச்சுக்கிடுங்க. ஷால் கழுத்தில் போட்டு போங்க. சரியா? நீங்கள் செயின் போட்டாலும் சரி, போடாட்டையும் சரி, ஷால் போட்டுக்கிடுங்க. கழுத்தில் போட்டு போங்க. அது உங்களுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும். ப்ளஸ் நாட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சரியா? அது வந்து உங்களுக்கு கேர்ஃபுல்லாக போங்க எங்கே போனாலும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.